ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப க்ரீமியாக வெஜிடபிள் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாஸ்தா வேகிறதுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ உப்பும் எண்ணெயும் சேர்த்து இது தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா தண்ணி கொதி வந்தோடனே ஒரு 1/2 kg பாஸ்தா சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ பாஸ்தா சேர்த்து இது கூடவே நான் கேப்சிகமும் கார்னும் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் பொடியாக கட் பண்ணது, கார்ன் ஒரு கப்பு கார்ன் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வேகட்டும். இது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், பாஸ்தா இந்த சைடு நல்லா கொதி வருது, நல்லா வேகட்டும். இது இப்போ மீடியம் சைஸு 2 தக்காளி கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போது வெஜிடபிள் கட் பண்ணி இந்த சேர்த்துக்கலாம். பூசணிக்காவும் சொருக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகா காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இது காய் நல்லா வதங்கட்டும். நம்மளுக்கு நல்லா மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ நம்மளுக்கு பாஸ்தா வெந்துடுச்சு. இதை ஸ்ட்ரைன் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இதை ஆறின உடனே நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். ஜாரில் சேர்த்து நான் இன்றைக்கி ஒரு பன்னீர் எடுத்துருக்குறேன். அதை கட் பண்ணி க்யூபாக அதில் கொஞ்சம் பால் சேர்த்து இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பட்டர் சேர்த்துருக்குற ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் காயில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன், பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது மூடி போட்டு இது நல்லா கொதி வரட்டும். ஆல்ரெடி நம்ம வதங்குறது தான். ஒரு 5 நிமிஷம் போல் இது மீடியம் ஃப்ளேமில் கொதி வரட்டும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோ பவுடர் போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் இது கூட பாஸ்தா சேர்த்துக்கிறேன். வேக வச்சுருந்து சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் போல் இதை வைக்கலாம். வச்சுட்டு நம்ம இருக்குன்னா நம்மளோட க்ரீமி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம வெஜிடபிள் அரைச்சி சேர்த்துருந்தனால இது பாஸ்தாவோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாஸ்தாலனா சீஸ் சேர்க்கல, அப்படியே உங்களுக்கு விருப்பப்பட்டால் சீஸ் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.